ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற இந்த கிட்டன்ஸை பாருங்கள். இது இன்ப்ரீடிங் மூலமாக பிறந்தவங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி கெட்டுக்கு பிறந்த குட்டிகள் தான் இவங்க. பொதுவாக இன்ப்ரீடிங் கிட்டன்ஸுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்கன்ஸ் வளர்ச்சி கூட சரியாக இருக்காது. இதனால் இவங்க சீக்கிரம் இறந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களை நம்ம நல்லா கேர் எடுத்து எப்படி காப்பாற்றலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்ப்ரீடிங் கிட்டன்ஸ் ஏன் சீக்கிரம் சாகுது? இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்கும். காமனாக வர டிசீஸ் கூட இவங்களை ரொம்ப நல்லா எஃபெக்ட் பண்ணிடும். அது இவங்களை சாவுக்கே கூட்டி போயிடும். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வீக்காக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ரொம்ப நார்மல் கெட்ஸை விட எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனும் ஸ்பெஷல் கேரும் தரணும். இப்போ இவங்களுக்கு நான் ரெடி பண்ணி இருக்கிற ஸ்பெஷல் ப்ரோட்டீன் ஃபுட்டை பார்க்கலாம். நான் ஒரு எக்கை நல்லா மசிய வச்சு அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை தரும். இதை நான் டெய்லி இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், டெய்லி கொடுக்குறேன். ஸோ கிட்டன்ஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ இதை கொடுக்குறதுல ஒரு சின்ன ரூல் இருக்குது. ஃபஸ்ட் இவங்களுக்கு நார்மலாக சாப்பாடு வெட் ஃபுட்டோ இல்லாட்டி ஏதாவது ஃபிஷ்ஷோ கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோட்டீனை நான் அவங்களுக்கு தருவேன். குட்டி கிட்டன்ஸுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இது இன்டைஜஸ்ட்னு ஒன்று பண்ணோம். ஆனால் இந்த கெட்ஸை பாருங்கள், சாப்பாடு கொடுத்தோம் இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. சரி, உனக்கு வேண்டிய அளவு நீ சாப்பிடு அப்படின்னு நான் விட்டுட்டேன். சாப்பாடு கேட்டு கேட்டு கொடுக்கலன்னு கோப்பைக்குள்ள இறங்கி கொண்டு முள்ளெல்லாம் தின்ற குட்டி சைஸ் இருந்து கொண்டு நான் ஆட்டம் போடுது. நல்லா சாப்பிடுது. குட்டி உடம்பு வச்சுக்கிட்டு முடிஞ்சு சக்தியில காலி பண்ணிடும் தனியாக. ஆமா, எந்த எப்படி சாப்பிடுறது குட்டியா இருக்கு. சாப்பிட்டு சத்தம் வேற கேக்குற. சாப்பிடலாம். இப்போ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச அந்த ப்ரோட்டீன் மிக்ஸை தரப்போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா ருசியாக குடிக்குதுன்னு. இப்படி நல்ல நியூட்ரிஷன் கொடுத்தா இன்ப்ரீடிங் கிட்டன்ஸும் நல்ல ஆரோக்கியமாக வளரும். அவங்களுக்கு இம்யூனிட்டி பில்ட் ஆகும். நீங்களும் உங்கள் கிட்டன்ஸ் வீக்காக இருந்தால் மெயினாக இந்த மாதிரி இன்ப்ரீடிங் கிட்டன்ஸாக இருந்துச்சுன்னா அதை வளர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.